தகப்பனே, இந்த நாளில ஆண்டவரே நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதிங்க. வேத வசனம் அவர்களோடு உறவு வைத்து அவர்களை அன்பை செய்வீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நடந்தது போல உங்கள் இருதயத்தை அல்லேலூயா. நான் இதை எழுதும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்துல ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. எகிப்து ஜனத்துல இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு ஆண்டவர் பாருங்க, எகிப்தில பார்வோன் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடும் போது அவர்களை துன்புறுத்தினார்கள். அல்லேலூயா. பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தினார்கள். அவர்களுக்கு கஷ்டமான வேலைகள். அவன் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறானோ அவ்வளவும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, ஆண்டவர் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவது அவர்கள் அழிவதற்கு இல்ல, அந்த துன்பம் அவர்களுக்கு நன்மை உண்டாக்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பாடுகளை நமக்கு நன்மையாய் மாற்றுகிறார். நீ பாடுபடுறியா? உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது இந்த ஜனங்க ஆண்டவர் செய்த நன்மைய நினைக்கல. அல்லேலூயா. வனாந்தரத்துலதான் இருந்தாங்க. வனாந்தரத்திலே இருந்தாங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. அவங்களுடைய செருப்பம் தேயில, அவர்கள் உடையும் கிழிஞ்சு போகல. அவங்களுக்கு தேவதூதன் மன்னாவை கொடுத்தாரு. அவர்களுக்கு கேட்கிற நேரம் கண்மலை தண்ணீரை கொடுத்தாரு. கசப்பான மாறா தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவர்கள் ஒரு இறைச்சிக்காக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க வாயிலிருந்து வார்த்தை வந்தது என்னன்னா, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை. இந்த பாலைவனத்துல எங்களுக்கு குழிகளை உண்டாக்கவே எங்களை கொண்டு வந்தீரோ என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்டாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவருடைய மூச்சு காற்றினால அலைகளை இல்லையா அவ்வளவு வேலை. ஆனா ஆண்டவர் அப்பவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டாங்களே இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லி காடைகளை குவியல் குவியலாக அங்கங்கே கொட்டி கடந்ததாம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அவங்க வாயின் வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாயிலே ஜீவனமும் மரணமும் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதையே பெற்றுக்கொள்ளுங்கன்னு அங்க என்ன செஞ்சாங்களாம்? அவங்க எல்லாம் பேசின பெரியவர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சபையான பாதையில கொண்டு வராரு. அவங்க அதனால என்ன செய்யறாங்க? ஆண்டவர் நினைச்சா 3 நாள்ல காணாம கடந்து போக முடியும். இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேச பேச நாட்கள் கடந்து போனேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை நினைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிற, வனாந்தரத்திலே கோபம் மூண்டினது போல ஆண்டவர் கோபம் அங்கே வந்து இறங்கினது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வசனத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணுமா? நடந்து பார்க்கணும். அவர் வசனத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்?
நடக்கணும், ஆளுகை செய்யணும். அவர் வசனத்தை நாம் என்ன செய்யணும்? சாப்பிடும் போது அது நம்ம இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தாலும் சரி, அவர் நம்மளை அடிக்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யணுமா? அற்பமா எண்ணாதபடி அதை நாம் என்ன செய்யணும்? இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எசப்பா, எனக்கு உண்டானது நம்முடைய கரத்துல இருந்து வரட்டும் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம என்ன செய்யணுமா? இன்னும் அதிகமா அவரை நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வசனத்துக்குள்ளாக பயன்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்த தெய்வங்கள். அல்லேலூயா. ஃப்ரீயா விடுங்க, ஆண்டவருக்குள்ள ஃப்ரீயா விடுங்க. நம்ம உலக கட்டுமானத்துல இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மாறணும். ஆண்டவர் இதெல்லாம் செய்யாதுன்றாரு, அதெல்லாம் செய்யாதீங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்யுங்கன்னா இதெல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்துக்குள்ளாக நம்ம போகும்போதுதான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு சொன்னதும் கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார் என்று நீங்க நினைச்சுக்கணும். அல்லேலூயா. அவர் பேசும்போது நீங்க இருதயத்தை கடினப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களோட உறவு வைத்து கொள்ள முடியாது, பேச முடியாது, உங்களை உயிர்ப்பிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களை வழி நடத்த முடியாது, உங்களை என்ன செய்ய முடியாது? அவர் சத்தத்தை கேட்டு ஆயத்தமா இருக்க முடியாது. கடைசி காலங்களில் ஆண்டவர் வருகையில, ஆண்டவர் வரப்போறான்னு எக்காலம் சத்தம் ஊதும் போது நாம் ஆயத்தமாகிறதுக்கு, நாம் ஆத்துமா விழிப்புடன் இருப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எக்காலம் சத்தம் வரும்போது திருடனை போல் வருவேன்னு சொன்னவர் திருடனை போல வரும்போது நாம் என்ன செய்வோம்? இந்த உயிர்ப்பிக்கிற அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுவர்களானால் நம்மளுடைய ஆத்துமா அந்நேரமே விழிப்புக்குள்ளாக கடந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. அவருக்கு குளிர்ச்சியான வேலை அவருக்கு உண்டா. ஹல்லேலூயா. அதிகாலை 3ல இருந்து 4 மணி வரைக்கும் குளிர்ச்சியான வேலையா. அந்த வேலையில ஆதாமியும் ஏவாளையும் தேடி வருகிறார்கள். அவர்கள் பாவத்தினால ஆண்டவரை பார்க்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நாம் பாவம் செய்தோம்னா ஆண்டவரத்துல போக முடியாது. பாவம் செய்தோம்னா பாவம்னு சொல்றாங்களே, பாவம்னா என்ன? அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படலைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாவங்கள் நம் தலையில இருக்கும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது அந்த பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை அவர் கடலில் கடையாந்திரத்தில் அவர் போட்டு விடுகிறார். அல்லேலூயா. அதை நான் நினைப்பதில்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளைகள் அவருக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. பாவம் செய்வோம்னா ஆதாம் ஏவாளை போல நம்ம என்ன செய்வோம்? அவர் வருகையை நாம விட்டு விடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா.
அதிகாலமே இந்த உலகம் சத்தம் கேட்கறதுக்கு முன்ன நம்ம என்ன செய்யணுமா? எழுந்து நம்மளுடைய ஜபம் போயிடணும். இல்லையா? நான் அதிகாலையில ஜெபிக்கும் போது வானத்தை பார்ப்பேன், எதனா காக்கா எதனா பறகுதான்னு. இல்லையா? அதுங்க சத்தத்துக்கு முன்பதாக நம்ம ஆண்டவரை கூப்பிட்டணும்னு என்ன செய்வேன்? கடகன்னு ஓடி போய் ஜெபிப்பேன். இல்லையா? ஏன்னா அதிகாலையில காகம் கூட ஆண்டவரை தேடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குளிர்ச்சியான வேலை ஆண்டவருக்கு பிரியமான வேலை. குளிர்ச்சியான உன்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அவர் இருதயத்திற்கு ஏற்றதா இருக்குமா? அல்லேலூயா. குளிர்ச்சியான அன்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் அது காணப்படணும். குளிர்ச்சியான அன்பு, தேவனுக்கு பிரியமான அன்பு, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அன்பு. அல்லேலூயா. அதே போல ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் அவர் உள்ள என்ன செய்தான்? மகிழ்தான், குளிர்தான், அவர் சந்தோஷப்படுகிறாராம். தேவ பிள்ளைகள் நான் அவர் கண்ணுல பூச்சியா இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததுனாலதான் நம்ம ஒருத்தரும் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம சுமந்தவர்களாய் போகிறோம். இல்லையா? ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளாவிட்டா நம்ம என்ன செய்வோம்? அற்பமாயும் குப்பையாயும் நாற்றமாயும் தான் நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையை கடந்து போகும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் இனிமையானது. அல்லேலூயா. தேனே ஒரு இனிப்பு, அதுல தெளிந்த தேனும் அவருடைய வார்த்தையா இருக்குது. அந்த தேனை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 18 வாசிங்க. 15, 16 வாசிமா. 3ல 15, 16 வாசிமா. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டலம் வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். 17 நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இத நான் உங்களுக்கு கதையா நான் சொல்றேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோவாபியர் ஜோஷுவா கதையை கேட்டுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா மோவாபியர் ஜனம் என்ன செய்து யுத்தம் செய்ய வருது. அப்போ வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எங்க பள்ளம் வெட்டினாலும் அங்க என்ன செய்யறாங்க? சண்டை போட வர்றாங்க. நீங்க இங்க கிணறு வெட்டக்கூடாது, இங்க பள்ளம் உண்டாக்க கூடாது அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. இந்த இஸ்ரவேலை ஜனங்களை அழிக்கும்படி மோவாபியர் என்ன செய்யறாங்க? கூட்டமா யுத்தத்துக்கு ஆயத்தமா வராங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எலிசாவை என்ன செய்யறாரு? இங்க நம்ம இருக்கிற இடத்துல கால்வாய்களை வெட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அடிக்கிற நம்மளுடைய கருவிகளா இருந்தாலும் சரி, பாடலுக்கு உகந்த மியூசிக்கா இருந்தாலும் சரி, அது என்ன செய்தான்? ஆண்டவரை பிடிச்சு கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்தத்திற்கு அவர் என்ன செய்யறாராம்? ஆசையா ஓடிறாராம். அல்லேலூயா.
இப்ப பாருங்க, சுரமண்டலங்களை வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் அவர் என்ன செய்யறாரு? இறங்கி பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துல நம்ம பேசும்போது, தேவ ஆவியானவர் பேசும்போது நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நன்மையும் தீமையும் உடைய கரத்துல இருக்குது. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கணும்னு நம்மளுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் இந்த பூமியிலேயே மன்னிக்கிற தேவன் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். இல்லையா? அப்போ பாருங்க, சுரமண்டலம் வாசிக்கும் போது தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கால்வாய்களை நிரப்புங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா நீங்க குடிக்க தண்ணீர், உங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர், எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் தண்ணீர் இங்க கிடைக்கும். இல்லையா? மறுநாள் காலையில பாருங்க, மழையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்க வெட்டி வைத்திருந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருந்ததுதான். இல்லையா? பாருங்க, தண்ணீரால் நிரப்பப்பட்டதும் இல்லை. எதிராளிக்கு எப்படி இருந்துச்சா, அவங்க யுத்தத்துக்கு வரும்போது அது ரத்தமாய் காணப்பட்டுச்சான். இல்லையா? அவங்க மனசை கலைச்சி அவங்க என்ன செய்யணும், பயத்துல அவங்க ஓடினார்களாம். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வர முடியல, இன்னும் ரத்தமா இருக்குது. அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பயம். இல்லையா? அவருக்குள்ள ஆக்கிரமிக்குது, அது தண்ணி ரத்தமாய் தெரிகிறது. ஆண்டவர் பாருங்க, எதிராளிகளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது குடி தண்ணீராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. நம்ம எல்லாத்தையும் அசட்டையா எண்ணக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை அன்னைக்கு அவர்களுக்குன்னா இன்னைக்கு நமக்கும் அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த மோவாபியர்லாம் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்துல எல்லாம் ரத்தமாய் தெரியுது. அவங்க மனசை கலக்கிட்டாரு, அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டாரு. அவங்க ஓடும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை முறியடித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு. அவங்க கேட்கிற காரியம், அங்க தண்ணீர் கிடைச்சது, அவங்களுக்கு விரோதமா யாரும் நிற்பதில்லை. ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அனுதினமும் அவர் என்ன செய்யறாராம்? காவலா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் எழுதும் போது ஆண்டவர் பாருங்க, அவருடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம், மகத்துவத்தை பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறார், பேசுகிறதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அது கலக்கமாகவும் வேதனையாகவும் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வீடுகளிலே 22 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்க தியானிப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே வேற ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 23 23 1-2 வாசிமா. பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. அடுத்தது, பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலியிட்டார்கள். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த காலத்துல பலிகளை ஏற்றவராய் இருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. பலிகளை ஏற்றவராய் இருந்தார்.
ஆனா இப்போ ஆண்டவர் எந்த பலிகளை விரும்புகிறார் தெரியுமா? நொறு கொண்ட இருதயம், கடினமான இருதயம், கஷ்டப்படுற இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு? எனக்கு பலியாய் கொடுன்றார். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை எனக்கு பலியாய் கொடுங்கள். 11 வாசி மாதிரி. அப்பொழுது பாலா பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தி? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார். அல்லேலூயா. இங்க பார்த்தோம்னா பாலாக்கு என்ன செய்யறாரு? பிலேயாமை கூப்பிட்டு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபி. அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது பாலாக்கு என்ன செய்யறாரு? பிலேயாமை என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. அப்போ இந்த பாலாக்குக்கு கோபம் வந்துச்சு. உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வர வச்சு உன்னை சொல்ல சொன்னா, நீ இந்த வார்த்தை நீ சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது 12வது வாசிமா. அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு அதுதான் அங்க. அல்லேலூயா. நம்ம நினைவுகள் அவர் நினைவு அல்ல. நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்ன அருளுமோ அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கோட்டையை பிடிக்கணும்னு நினைச்சா முடியுமா? முடியவே முடியாது. நம்ம நினைக்கிற வழிகள் அவருடைய வழி வேற. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அப்பேற்பட்ட வழிகள் அவருடையது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 10வது வசனத்தை வாசிமா. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பதை போல் நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு போல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யாக்கோப்பு ஜனங்களுக்கு தூளை என்ன தக்கவன். ஆண்டவர் அப்பேற்பட்ட பெரிய ஜனமாய் மாற்றி அவருடைய வம்சத்தை எல்லாம் பெருக செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீதிமான்களை போல எனக்கு என்ன செய்யுது? என் முடிவு வரட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைக்கிறது போல நடக்காது. ஆண்டவர் சித்தத்தின்படிதான் நமக்கெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனது விருப்பம். அல்லேலூயா. ஏன்னா என் ஜனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம எதுனா தவறு செஞ்சா நம்மளுடைய சொந்த பந்தம் என்ன செய்யுது? என் ஜனம்னு சொல்லாது. ஐயோ இல்ல சொல்லாது. ஆனா கைவிடப்பட்டவங்களையும் துக்கப்படுறவங்களையும் நறுமண்ட இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பலியாய் கேட்கிறார். இல்லையா? நீங்க தான் என்கிட்ட என்ன செய்யணும்? பாரத்தெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு அருளின கர்த்தருடைய வார்த்தை என் ஜனம் சொல்லுகிற உங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே என்று பிரியன்னு சொல்ல, சபிப்பதில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது. இப்ப நம்ம சாபமா இருக்கிறோம்னா என்ன காரணம்? நம்மளுடைய வழிகள்ல ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் வழியில நினைத்து கொள்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் விரும்புகிற வலியை நறுகொண்ட இருதயம், கஷ்டப்படுகிற இருதயம், துக்கத்துல இருக்கிற இருதயத்தை எனக்கு கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. தேவனுக்கு
கொடுக்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான் தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை அவர் தள்ளவே மாட்டார், புறக்கணிக்கார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜனங்க தான் என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஐயோ நான் வீட்டிலேயே உட்கார்றேன், ஐயோ என் துக்கம், நான் எங்கேயும் போக முடியல, நல்ல புடவை கட்ட முடியாது, ஏன்னா எனக்கு கவலை, எனக்கு துக்கம், வீட்டில் அரிசி இல்லை, வீட்டில் பருப்பு இல்லை, சாப்பாடு இல்லை. இல்லையா? ஆண்டவரை தேடும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுக்கு நடக்கும். இம்மை கூறியது ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இம்மை கூறியதுக்காகவே நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒண்ணு, மேலாந்த குறிச்சி ஓடு. நம்ம ஓட்டத்து மேலாந்துக்குரியதாகவே இருக்கணும், பரத்துக்குரியதாகவே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சொல்லணும் போட்டோம். ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது அவர்களை எதிர்க்கவே எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க சொல்லு, எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. 5 அப்பம் 2 மீன் அவரு கொடுங்க, நீங்க கொடுங்க ஆகாரத்தை இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லும் போது சீஷர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இவரை பாரு, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? வெளியே சொல்லினாலும் உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்க, திட்டி இருப்பாங்க. இல்லையா? ஆனா ஆண்டவர் அத மனசு அறிஞ்சவரு, குணத்தை அறிஞ்சவரு. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு, அதை வாங்கி செபிச்சு அது 5000 சாப்பிட்ட பிறகு 12 கூடைய மீதி எடுக்கும் போதுதான் அவருடைய ஆச்சரியம் மகத்துவத்தை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்பேற்பட்ட இருதயத்தை தான் அவர் என்ன செய்யறாராம், தேடி வருகிறார். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5ல 2வது வசனம். நீதிமொழிகளுக்கு 5ல 2வது வசனத்தை வாசிக்கும். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். பாருங்க, இப்ப பாருங்க, ஆண்டவரு ஒவ்வொரு இதய கதவு அருகிலையும் நின்று கொண்டு தட்டுகிறார். ஒருவன் என்ன கதவை திறந்து அழைப்பானால் நான் அவனோடு இருப்பேன், போஜனம் பண்ணுவேன், அவனோட தங்குவேன், அவனோட உறவு வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை இங்க உன்னத பாட்டு என்ன சொல்றது, அவரை வர்ணிக்குது. அப்ப பாருங்க, ஆண்டவர் தேவகுமாரன் இறங்கி வருகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மெல்லிய குரல்ல நம்மளோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு தடையானது நம்ம என்ன செய்யணும், எடுத்து போனோம். அன்னைக்கு லாசரு இறந்த பிறகு அவருக்கு ஆண்டவரிடத்துல பக்கத்து கிராமத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார் என்று சகோதரிகள் அறிந்த போது, அப்போ அந்த லாசருவை என்ன செய்யறாங்க, செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பும் போது ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய மகத்துவத்தை காணுவதற்காக அவர் என்ன செய்யறது, 3 நாள் கழிச்சு வருகிறார். வந்து பார்க்கும்போது சகோதரிகள் ஓடி வந்து அழுகுறாங்க, ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு வார்த்தையை கேட்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, பார்த்து எங்க வைத்திருக்கிறீங்க, கலரையை காட்டுங்க, என்னை கொண்டு போங்க அப்படின்னும் போது அவன் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு, நானுமே அப்படின்னு
சொல்லும்போது என்னை கொண்டு போங்கன்றாரு. அங்க கொண்டு போகும்போது பெரிய தடைக்கல், அந்த சவத்தை மூடி, அப்பெல்லாம் கல்லறை கொடூன் மாதிரி வச்சிருப்பாங்க, கல்லை புரட்டி வச்சிருவாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கல்லை புரட்டுங்கன்றாரு. ஏன்? அவரால் சக்தி இல்லையா? கல்லை அவர் கையால போனா போவாதா? போகும். ஆனா நம்மளுடைய தடைக்கல் நம்ம கிட்டதான் இருக்குது. அந்த தடைக்கல்லை அகற்றும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போய் அற்புதமான காரியங்களை செய்து உயிர்ப்பிக்க செய்து அவன் என்ன செய்து உயிரோட கொண்டு வர செஞ்சது. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்கிற கற்கள் நம்ம இடத்துல இருந்தா அதை நம்ம தான் எடுத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம இடத்துல தடைக்கல்ல நம்ம வச்சுக்கினேன், நம்ம ஆண்டவர் செய்யலையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நான் பெறலே, நான் இப்படியே இருக்கிறேன்னு இல்ல. வாங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லையா, ஆண்டவர் இடத்துல வாங்க, ஆண்டவர் இடத்துல செபிங்க. பார்வை தெரியலையா, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நம்ம வீட்டிலேயே நம்ம பாடு, நானே அனுபவிச்சுக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாரத்தை என் மேல வச்சுடுங்க, நீங்க சுமக்க தேவையில்லை, எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருக்கு மாற்றக்கூடிய அற்பமான காரியம். ஆண்டவர் இதெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். நம்ம ஆண்டவரை தேடாத என்ன செய்யறோம்? மௌடிகமா நம்ம காலங்களை, நம்ம வருஷங்களை வீணாய் கழிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததிகள்லாம் செழிப்பா இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். அவர்களும் ஆண்டவரை தேடணும். ஆனா இங்க நம்ம ஆண்டவரை தேடினால்தான் கண்டடைவீர்கள். தேடினால்தான் உன் கஷ்டம் மாறும், உன் துன்பம் மாறும், உன்னுடைய வழி மாறும், உன்னுடைய நிலை மாறும். ஒதுக்கப்பட்ட உங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? ஆதரிப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆதரவு நமக்கு எப்பவுமே இருக்குது. அல்லேலூயா. தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, வசனத்துக்குள்ளாக நம்மள ஆண்டவர் எப்படி அழைத்து கொண்டு போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:26. வெறும் யோவான். முன்னாடியே வரும், கடைசி தான் 1 யோவான் வரும் முன்னாடி. ஹல்லேலூயா. 26 வாசம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம சுய புத்தியோட சுய நினைவோட நம்ம எடுத்து வச்சு பேசுற பேச்சு நிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். அல்லேலூயா. நம்ம பேச்சுதான் கரெக்டுன்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நினைக்கிறது கரெக்டுன்றது கூட அவர் பார்வையில அது தப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம நன்மையா செய்யறது கூட அவர் பார்வையில தவறாய் மாறும். பாருங்க, இன்னைக்கு யோசனை இல்லாத எத்தனை பேர் பாவங்களை என்ன செய்யறாங்க? ஆளுகை செய்யறாங்க. பாவங்களுக்குள்ள சிக்கி கொண்டு மாண்டு போறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, சுகமளிக்கிற வார்த்தை, பாவத்தை சுமக்கிற வார்த்தைய அவர்கள் தேடி வராததுனால அவர்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகுது. அவர்கள் செய்கிற காரியம் தடையாய் போகுது, சாபமாய் மாறுது. ஏன்னா ஆலோசனை சொல்ல தேற்றவாளன் அவர்களோட இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நமக்கு அப்படி இல்லை. மேலான தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம கூட நம்மளை போதித்து நடத்தும்படி ஒரு தேற்றவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு ஆலோசனை இல்லாதவர்கள் எத்தனை பேரு மற்றவர்கள் தீய ஆலோசனை கேட்டு நடந்து அவங்க பல போராட்டங்கள்லயும் பல காரியத்திலும் சிக்கி கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாத முழித்து கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்மளோடு உண்டு. அல்லேலூயா. நம் கண்களை மூடி செபிப்போமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த 3 காரியம். ஆண்டவர் ஒண்ணு என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனது பிரியன்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கடினமான இருதயத்தை நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரை உள்ள வர வழியை பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குளிர்ச்சியான வேலையை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் குளிர்ச்சியான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற காரியம் செய்வதற்கு நாம உடன்படணும். அடுத்தது பாருங்க, மற்றவர்களுக்கு ரத்தமாகவும் அவர்கள் இருதயம் கலங்கக்கூடியவர்களை மாற்றுகிறார். நமக்கு அது தண்ணீரை மாற்றி நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். நம்ம வெற்றியை பெற நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். அடுத்து மாத்திரமல்ல, பாருங்க, இங்க ஆசீர்வதிப்பதே எனது பிரியம்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவர் பிரியம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமா நம்ம இருக்கணும். நம்மளுடைய காலங்கள் ஒரு கரத்துல இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அழுது செபிங்க. நம்ம யார் காலையும் விழ போறது இல்லை. யாரை பத்தியும் நம்ம நினைக்க போறது இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை நம்ம நேசிக்கணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு பாடலை பாடி ஆண்டவரை கண்களை மூடி நம்ம ஆராதிச்சு துதிப்போமா? அல்லேலூயா. எல்லாம் வாழ்ந்து தெரிஞ்ச பாடுதான். நம்ம பாடுவோமா? அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஆமென். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் முழு உள்ளத்தோடு முழு சிந்தையோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பு பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளில அப்பா உடைய ஓய்வு நாளை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தையினால அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.